புரட்டாசி மாதம் மற்ற மாதங்களை விட சிறப்பு இந்த மாதத்துக்கு ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த மாதம் நம்ம வழிபடக்கூடிய முறைகள்ல நம்ம பண்ணக்கூடிய விரத முறைகளுக்கு இறைவனுக்கும் போகும், அதே மாதிரி நம்மளுடைய பித்திருக்களுக்கும் போகும். சில பேருக்கு நான் இன்னும் அடுத்தபடி எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும் சார், கொஞ்சம் நல்லா திருப்தியா இருக்கணும், எனக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கணும்னா தேன் வச்சுக்கணும். அந்த தேனில் துளசியை தொட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றது ரொம்பவுமே உகந்ததான அற்புதமான ஒரு இதாக இருக்கும். இந்த ஏகாதசியில் புரட்டாசி மாதம் நம்ம விரதம் இருக்கிறதுல பூஜை பண்ணுறதுலையே அவருக்கு நைவேத்தியம் பண்ண என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் நைவேத்தியம் பண்ணுறது தான் சிறப்பு. உண்மையாகவே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, குருவாயூருக்கு காலையில் 3 மணி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்து பாருங்க. சுப்பிரபாத தரிசனம் காலையில் நீங்கள் பெருமாள் கோயிலில் திருப்பதியில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியில் பார்த்து, குருவாயூர் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி இந்த பக்கம் வந்தோம்னா கோபுரத்தை பார்த்துக்கிட்டு நிற்க சொல்லுவாங்க. மேலே எழுதியிருப்பா மம்மியூர் கோயில் தரிசனம் பண்ணுறோம். இங்கேருந்து எப்படி தரிசனம் தெரியும்? அதாவது இங்கிருந்து அந்த சுவாமி இருக்கக்கூடிய திசையை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறோம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிட ஆச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகோட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் மிருதம் கே வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக. வணக்கம். இப்போ புரட்டாசி மாசம் வரப்போகுது ரொம்ப சீக்கிரமா. புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஏகாதசி திதி அன்னைக்கு? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்கு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. இது எத்தனாவது மாதம்? ஆறாவது மாதம். ஆறாவது மாதம்ங்கிறது கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம், ஜோதிட சாஸ்திரத்துல காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் ருண ரோக சத்ருபாவம்னு பேரு. ருண ரோக சத்ருபாவம்னு பேரு. மறைமுக எதிரிகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு இயல்பா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இந்த மாசம் பார்க்குறவங்க அதிகபட்சம் மறைமுக எதிரியா இருப்பா. கொஞ்ச நாள்ல அவ உங்ககிட்ட நட்பா பழகுவா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இந்த விஷயத்த நீங்க இந்த மாசத்துல நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஏற்படும். இது என்ன சார், இது இப்படி உண்மையா பொய்யா? உண்மையாவே இது எடுக்கும். பாக்குறவங்க எல்லாம் நம்ம ஒரு சந்தேகத்துல தானே பார்க்க முடியும். அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மறைமுக சத்ருவா இருப்பா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நல்ல அனுபவபூர்வமா பழகுவா. நான் சொல்றது புது அறிமுக ஆட்களை சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட நன்னா பண்ணுவா, அதுக்கப்புறம் அந்த மறைமுக சத்ருங்கிறது போயிடும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ இந்த மாதிரி அந்த யூனிட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். செல்ஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, சுய வெற்றி. ஒரு வெற்றிக்குண்டான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு அதிபதி நம்ம பார்க்குறோம். நான் எடுக்கிறது பூரா ஜோதிட சாஸ்திர ரீதியாக நான் எடுத்துடுறேன். இங்கே அதிபதி ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு அதிபதி இருப்பாங்க. அப்போ இந்த மாசத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதனுக்கு ரொம்ப விசேஷம் கொண்ட ஒரு மாதமாக இந்த மாதங்கள் வந்துடுது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதத்துல சரஸ்வதி அம்பாளுக்கும் இதை தொட்ட மாதத்துல வரக்கூடிய விசேஷங்கள் இருக்கு. என்னது? அடுத்து 15ஆம் தேதி 8ஆம் தேதி நவராத்திரி பக்கம் வந்துருது. அடுத்த மாசம் நான் சொல்றேன். அப்போ இந்த மாதம் புதனுக்கு, இந்த புதன் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே தொட்டு விநாயக பெருமான், மகாவிஷ்ணு, இப்படி எல்லாமே தொட்டு இந்த மாதம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். புரட்டாசி மாதம் மற்ற மாதங்களை விட சிறப்பு இந்த மாதத்துக்கு ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த மாதம் நம்ம வழிபடக்கூடிய முறைகள்ல நம்ம பண்ணக்கூடிய விரத முறைகளுக்கு இறைவனுக்கும் போகும், அதே மாதிரி நம்மளுடைய பித்திருக்களுக்கும் போகும். ரெண்டுமே போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப மனசார பெருமாள் மேல ஒரு ஆசை இருக்கும். அது நம்மளால சொல்ல முடியாது. ஒரு இடத்துல மகாலட்சுமி ஒரு மந்திரத்துல சொல்லும்போது சொல்றா, மகாலட்சுமி சதா காலம் பெருமாளையே பார்த்துட்டு இருக்கலாம். சதா காலம் பெருமாளையே பார்த்துட்டு இருக்கலாம். சதா காலம் பெருமாளையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெருமாளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நிமிடங்கள், ஒவ்வொரு நொடிகள், அந்த காலங்கள் நகர்றதே அவளுக்கு தெரியலையா. அதனால தான் பகவான், நீ என்னமோ கையில சுதர்சன சக்கரம் வச்சுட்டு இருக்கியோ, என்னமோ கால சுதர்சன கையில வச்சிருக்க, அதனாலதான் காலம் போறதே தெரியலேன்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த இறைவனை சதா காலம் வேண்டினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காலம் நகர்றதே தெரியாது. அந்த காலம், கஷ்ட காலம், பிரச்சனைக்கு உண்டான காலம் நகர்றதே தெரியாதான். அப்ப அந்த பெருமாளை ஸ்மரண பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு.
இந்த மாதத்துல எந்த நாள் ரொம்ப உகந்தது, மோட்சம் தரக்கூடிய நாள்னு ஒண்ணு இருக்கு. நான் மாசம் பூரா வேண்டேன், ஆனா எனக்கு ஒரு வரம் தரக்கூடிய ஒரு நாள் வேணும்ல. எனக்கு ஒரு 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 இந்த கணக்கை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் வேணும்ல. இப்போ ஹோமம் பண்றோம், ஹோமத்துல பூர்ணாவதின்னு சொல்லணும். பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதேன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமத்தை நான் பூர்த்தி பண்றேன், எனக்கு எல்லாமே நன்மை நடக்கட்டும்னு நம்மளுடைய மந்திரங்கள்ல சொல்லப்பட்டது. அதே தான் நான் இங்க சொல்றேன். இங்க இந்த ஏகாதசிங்கிறது இந்த மாசத்துக்கே வரம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இப்போ பெருமாளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏகாதசி மிக பெரிய வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். எப்பவுமே ஒரு காரியம் சொல்லும்போது மணி அடிச்சா அது நல்லதுன்னு சொல்லுவா. அதே மாதிரிதான் இந்த சப்தமும் நமக்கு கேட்கறது. ஆக பெருமாளை வணங்கும் பொழுது வணங்கறதுக்கு வரம் தரக்கூடிய ஒரு நாள்னா இந்த புரட்டாசி ஏகாதசியை நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா பெருமாளை பார்க்கறதுக்கு திருப்பதிக்கு எல்லாரும் வந்து அந்த புரட்டாசி மாசம் தான் பெருமாளை பார்க்கறதுக்கான ஒரு இதுவே கிடைக்காதும்பா, அந்த அளவுக்கு கூட்டம். அந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? விட்டு போன விஷயங்கள் இது பண்ணினா வந்து உங்களுக்கு அந்த மாசத்துக்கான பலன்கள் கிடைக்கும்னா என்ன பண்ணலாம்? ஏகாதசிங்கிறது 11வது நாள் நமக்கு தெரியும். அந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். யாருக்கு விரதம் இருக்கிறதுனா மகாவிஷ்ணுவுக்காக விரதம் இருக்கு. விரதம் இருந்து முடிக்கிறவாளுக்கு அன்னதானம் போடுறது அதோட சிறப்புகள். அந்த அன்னைக்கு துளசியில அர்ச்சனை பண்றது ரொம்பவுமே சிறப்பு. துளசியில வந்து கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணவே நமக, மதுசூதனாய நமக, திரிவிக்மனாய நமக, வாமனாய நமக, ஸ்ரீதராய நமக, ரிஷிகேஷாய நமக, பத்மநாபாய நமக, தாமோதராய நமக. எனக்கு இந்த மந்திரம் சொல்ல முடியாது சார். அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம, இந்த 3 மந்திரம் சொல்ல எனக்கு அதுவும் சொல்ல முடியாது சார் அப்படின்னா நாராயண நாராயண நாராயணங்கிற நாமத்தை சொன்னா போதும், ரொம்பவுமே விசேஷம். துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவும் ரொம்ப 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 சிறப்பு. அதுலேயும் சில பேருக்கு நான் இன்னும் அடுத்தபடி எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும் சார், கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கணும், எனக்கு நினச்ச காரியங்கள்லாம் நடக்கணும்னா தேன் வச்சுக்கணும். அந்த தேனில் துளசியை தொட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே உகந்ததான அற்புதமான ஒரு இதாக இருக்கும். இந்த ஏகாதசியில் புரட்டாசி மாதம் நம்ம விரதம் இருக்கிறதுல பூஜை பண்ணுறதுலையும். ஸோ இப்போ இந்த ஏகாதசியில் பெருமாளுக்கு வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நைவேத்தியங்கள் வச்சு நம்ம வழிபடலாம்? பொதுவாக வந்து பெருமாளை பார்க்கும்போது பாதத்துலேருந்து தான் பார்க்கணும்னு சொல்கிறான். இதற்கான ஒரு கிளாரிட்டி வேணும். அதே மாதிரி தாயாரை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது, பெருமாளை பார்த்துட்டு தான் தாயாரை பார்க்கணும்னு இந்த மாதிரி புரட்டாசி மாதம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டது நைவேத்தியம். அவருக்கு நைவேத்தியம் பண்ண என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் நைவேத்தியம் பண்ணுறது தான் சிறப்பு. உண்மையாகவே என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவர் படைத்தது தான் எல்லாமே, அவர் கொடுத்தது தான் எல்லாமே. ரொம்ப விசேஷம் பானக நைவேத்தியம். இந்த பானக நைவேத்தியம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவுள் நைவேத்தியம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த பானக நைவேத்தியம் பண்ணுறது, பானக நரசிம்மர்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்கிறது ஒரு தடவை நான் போயிருக்கேன். அந்த பானகத்தை அவர் குடிச்சுட்டே இருக்க, திருப்பி கக்கிறார். அந்த பானகத்தை எடுத்து குடிக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கறது. அந்த மாதிரி பெருமாளுக்கு யார் ஒருவர் பானக நைவேத்தியம் பண்றாலோ அவளுக்கு அவ்வளவு விசேஷங்கள், எல்லா அனுகிரகமும் கிடைக்கிறது, நினைச்ச காரியங்கள்லாம் நிறைவேறத நம்மளால பார்க்க முடியும். இது பானகத்தினுடைய ஒரு சிறப்பு. இன்னும் அந்த கோயில்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அந்த பானகம் இருந்ததுன்னா எறும்பு வரணும்ல, வெள்ளம் இருந்தா எறும்பு வரும்ல, ஒரு எறும்பு கூட நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பு அது வரங்கள்ல இருக்கு அந்த கோயில். அடுத்தது நீங்க கேட்டது பெருமாளை தரிசனம் பண்றது. இந்த தரிசனம் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் பாத கமலத்தை தான் தரிசனம் பண்ணணும். நிஜபாத தரிசனம்னே சொல்றா. அவருடைய பாத கமலத்தை தரிசனம் பண்றதுக்கு நம்ம கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனாலதான் திருப்பதியில பாதம் இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. கயால விஷ்ணு பாதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம இன்னும் சின்ன வயசுல பார்த்திருந்தீங்கன்னா பாத தட்டு இருக்கும் நம்ம வீட்டுல. ஒரு தட்டத்திலே சின்னத்துல பாதம் இருக்கும். அதுலதான் நம்ம பிண்டம் வச்சு பண்ற அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் பெரியவங்க நம்ம பண்ணி நம்ம பார்த்திருப்போம். பெருமாளுடைய பாதத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. அதனால்தான் அந்த தலையில வைக்கக்கூடிய சடாசுரத்துல மேல பாதம் இருக்கும், அதை எடுத்து நம்ம தலையில வைப்போம். அவ்வளோ விசேஷங்கள் வந்து பெருமாளுடைய பாதம். அப்போ பாத தரிசனம்ங்கிறது பிரதான தரிசனம்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தரிசனம். ரெண்டாவது அவருடைய கை. மற்ற தெய்வத்தினுடைய பெருமாளுக்கு என்ன சிறப்புனா வரத முத்திரைன்னு சொல்லுவாங்க. வரத முத்திரைன்னா வரம் தரக்கூடிய முத்திரை, அதுதான் வரத முத்திரைன்னு பேரு. அதனால அவர் கையை பார்க்கும் பொழுது வரத முத்திரையில இருப்பார். அந்த வரத முத்திரை வரத்தை தரக்கூடிய முத்திரை. அதனால கையை பார்த்து தரிசனம் பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா அவருடைய கண்கள். அவருடைய முகத்திரையை பார்த்து தரிசனம் பண்ணணும். கிரீடத்தை பார்த்து தரிசனம் பண்ணணும். அடுத்து நீங்க கேட்டேன் தாயாரை பார்க்காம வரப்படாதா? தாயாரை பார்க்காம வரவே கூடாது.
நிறைய பேர் வெறும் பெருமாளை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி தாயாரை பார்த்தே ஆகணும். அதான் ரொம்ப விசேஷம். அப்ப தாயாரை 2 ரூபத்துல பார்க்கலாம். என்ன, தாயார் கூட இருக்கிறதையும் பார்க்கலாம், ஹிருதயத்துல இருக்கிற தாயாரையும் பார்க்கலாம், மகாலட்சுமியை. இப்படி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படிதான் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. ரொம்பவுமே விசேஷம். அவர் பாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அவருடைய கைக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அவருடைய கண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அவருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அதாவது மகாலட்சுமிக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி தாயாரோட சேர்ந்து தரிசனம் பண்ணும்போது அது இன்னமும் பெரும் பலனை கொடுக்கக்கூடியதாக அமையிறது. அதுதான் பெருமாள் தரிசனத்துல ரொம்ப சிறந்தது. பாயிண்ட் நம்பர் 2 நீங்க கேட்ட கேள்வி. 3வது கேள்வி, கோயில்ல போய் எந்த நேரத்துல ஏகாதசி அன்னைக்கு தரிசனம் பண்ணா ரொம்ப சிறப்பு. அதாவது 2 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். எப்பவுமே பெருமாள் கோயில, நான் பார்த்தசாரதி திருக்கோயில காலையில நேரத்தை போயிருக்கேன். கரெக்டா கோபூஜை நடக்கும். ஒரு 5 மணி 5:30 மணி நினைக்கிறேன். கோபூஜை நடக்கும், ரொம்ப விசேஷம். கரெக்டா ஸ்கிரீனை திறப்பா, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபூஜையா அவ்வளோ அழகா பெருமாள் வந்து பார்ப்பார். அதே மாதிரி எல்லா கோயில்லையும் பிரசித்தி பெற்ற கோயிலில் குருவாயூர்ல கஜபூஜை நடக்கிறது. கஜபூஜை, கோபூஜை, அதையும் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. கார்த்தால முதல் தரிசனம் பண்ணும் பொழுது இந்த வாழ்க்கையில நேத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நேத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சது, இன்னைக்கு ஐம் கோயிங் டு நியூ லைஃப். நீங்க தரிசனம் பார்த்துட்டு வெளியில வரும்போது இது நீங்க அனுபவபூர்வமா பார்க்கலாம். குருவாயூருக்கு காலையில 3 மணி தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்து பாருங்க. சுப்பிரபாத தரிசனம் காலையில நீங்க பெருமாள் கோயில திருப்பதியில போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளில பார்த்துருவோம். இன்னைக்கு எனக்கு நாள் புதுசா இருக்கு, உள்ள உங்களுக்கு புது யோசனை வரவே வராது. அந்த பிரம்ம முகூர்த்த தரிசனம்ங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு ஸ்பெஷாலிட்டி. வெரி பவர்ஃபுல். உங்களுக்கு புது விஷயம். அந்த பழசை நீங்க பழசெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால கலெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அங்க அப்சர்வ் பண்ணிட்டார், எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. நீங்க வந்து ஒரு பிறந்த குழந்தை மாதிரி இருப்பார். வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் இது பண்ண அதை பண்ண புதுசாகவும் தோணாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நியூ ஐடியாவை கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பெருமாள்கிட்ட அவ்வளோ சக்தி, ஆக்கர்ஷண சக்தி. கெட்டதை கொண்டு போய் தூக்கி போட்டு, அதான் திருவேங்கடம்னு சொல்லுவான். திரு வேம் கடம் அப்படின்னா, கடம்னா பொசுக்கிறது, வேம்னா கெட்டது. கெட்டதை வந்து பொசுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. காலையில் ஃபர்ஸ்ட் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு இந்த சுவாமிக்கு வந்து அர்த்தஜாம பூஜைன்னு சொல்ல, பள்ளியறை பூஜை ரொம்ப விசேஷம். தம்பதியா போய் தரிசனம் பண்ணோம்னா அதை விட சிறப்பு வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் ஏகாதசி அன்னைக்கு பண்ணோம்னா அது ரொம்ப விசேஷம். கோமா இருக்கிறவா கூட அவ பிறந்த நாள் அன்னைக்கு நன்னா இருக்கேலா, நீங்க நன்னா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி 2 வார்த்தையை சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவன் கோபமா நம்மகிட்ட பேச மாட்டான்னு நினைச்சேன், பரவாயில்ல வாழ்த்துக்கள் சொல்லிட்டான். அதுல இருந்து ஒரு கனெக்டிவிட்டி அவளுக்கு. ஆமா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு விசேஷ நாட்கள், அதுவும் பெருமாளுக்கு பூர்வமான சக்தி இருக்கிற நாட்கள்ல போய் அவர்கிட்ட வரத்தை வாங்கினோம்னா அந்த வரம் மிகப்பெரிய வரமாக நமக்கு வரும். அதுதான் புரட்டாசி மாசத்துல ஏகாதசிக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு சிறப்பு. ஏன்னா இன்னொரு பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு எல்லோருக்குமே திருப்பதி போக முடியாது, அந்த டயத்துல பயங்கர கூட்டமா இருக்கும். அப்ப அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடலாமா? பொதுவாகவே சுவாமியை வந்து 4 வகையா பிரார்த்தனை பண்ணலான்னு மகாபிரிவா சொல்றார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹிருதயேனக, ஹிருதயத்துல இருந்து அவரை பிரார்த்தனை பண்றது. அனுஷ்டானக, அனுஷ்டானம் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துல அவரை பார்க்கலாம். அடுத்தது கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வந்து, அதாவது வீட்டு பக்கத்துல கிராம தெய்வத்தையோ கோயில் தெய்வத்தையோ இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். பிரதான தெய்வம், நம்ம எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை அந்த திசையில நின்று கும்பிட்டாலே போதுங்கிறான். முடிஞ்ச வரைக்கும் போகணும், முடியாத வரைக்கும் இப்படி பண்ணிக்கலாம். அதுதான் அதுல இருக்கக்கூடிய சிறப்பு. நீங்க வந்து குருவாயூர் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி இந்த பக்கம் வந்தோம்னா கோபுரத்தை பார்த்துக்கிட்டு நிக்க சொல்லுவாங்க. மேலே எழுதியிருப்பா மம்மியூர் கோயில் தரிசனம் பண்றோம். இங்க இருந்து எப்படி தரிசனம் தெரியும்? அதாவது இங்க இருந்து அந்த சுவாமி இருக்கக்கூடிய திசையை பார்த்து நமஸ்காரம் பண்றோம். அதுதான் விசேஷம். கார்த்தால பூஜை பண்ணும் பொழுது சில பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், நான் காசிக்கு போக முடியாது, கயாவுக்கு போக முடியாது, வடக்க பார்த்து நின்று கும்பிட்டாலே போதுங்கிறா. வடக்க பார்த்து நின்று கும்பிட்டாலே போதுங்கிறா. அது அவ்வளவு விசேஷம். அதனால்தான் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. ஒவ்வொரு திசையும் பார்த்து காத்தால சந்தியாவந்தனம் பண்ணும் போதோ இல்லை இது பண்ணும் போதோ அர்க்கியம் விடும் போதோ ஒவ்வொரு திசையை பார்த்து நமஸ்காரம் பண்ண சொல்றாங்க. அந்த திசைகளுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த திசையில இருக்கக்கூடிய கோயில் நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்கணும். அதாவது புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த ஏகாதசி எவ்வளவு ஸ்பெஷல்னு எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் இந்த பெருமாளுக்கான விஷயங்கள் என்ன, நம்ம வீட்டுல இருந்து மனசார வந்து பிரார்த்திச்சாலே நமக்கான பலன்கள் கிடைக்கும்னு அழகா சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் சார். நன்றி, நமஸ்காரம்.